சமையலறையின் வாஸ்து டிப்ஸ். வாஸ்து முறைப்படி வீட்டில் சமையலறை அக்னி பகவான் மூலையான தென்கிழக்கு மூலையில் அமைக்க வேண்டும். வாஸ்து சாஸ்திரத்தின்படி சமையலறை அமைப்பதற்கு இதுவே பொருத்தமான பகுதி. இதனால் வீட்டில் ஐஸ்வர்யம் உண்டாகும். வாஸ்து சாஸ்திரத்தின்படி ஈசான்ய மூலையான வடகிழக்கு மூலையில் சமையலறை அமைக்க கூடாது. அவ்வாறு அமைத்தால் வீட்டில் உள்ள செல்வத்தை எரிப்பதற்கு சமம். இதனால் கெட்ட சம்பவங்கள் வீட்டை ஆட்டி படைக்கும். நம் முக்கிய தேவைகளில் ஒன்றான உணவு தயாரிக்கும் இடம் என்பதால் வாஸ்துவில் அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாஸ்து முறைப்படி சமையல் அடுப்பை சமையலறையின் தென்கிழக்கு மூலையில் வைக்க வேண்டும். சமைக்கும் போது சமைப்பவர் கிழக்கு நோக்கி நின்று சமைக்குமாறு சமையலறையை அமைக்க வேண்டும். அடுப்பு இருக்கும் இடத்தை கூண்டு போல் அமைக்க கூடாது. சமைப்பவரின் இடது புறத்தில் பாத்திரம் கழுவும் தொட்டியை வைக்க வேண்டும். தெற்கு மேற்கு சுவரில் பரண் மற்றும் கபோர்ட் அமைக்க வேண்டும். வாஸ்து முறைப்படி பல்வேறு திசைகளில் சமையலறை அமைவதால் ஏற்படும் நன்மை தீமைகளை பார்ப்போம். கிழக்கு. வாஸ்து முறைப்படி வம்சவிருத்தி, குடும்ப தலைவனின் உடல் நலம் பாதிக்கப்படும். தென்கிழக்கு. வாஸ்து முறைப்படி உணவில் சுவை அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சியில் எந்த தடையுமின்றி சுபமாக நடந்தேறும். செல்வம் பெருகும். தெற்கு. வாஸ்து முறைப்படி வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக இருக்கும். கடன் தொல்லை இருக்கும். தென்மேற்கு. வாஸ்து முறைப்படி நோய்கள், மனக்குழப்பங்கள் ஏற்படும். உணவு உடனே கெட்டுப்போகும். மேற்கு. வாஸ்து முறைப்படி குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. சண்டை சச்சரவுகள் வரும். வடமேற்கு. வாஸ்து முறைப்படி வீண் செலவுகள் ஏற்படும். வடக்கு. வாஸ்து முறைப்படி குடும்பத்தினிடையே கருத்து வேறுபாடுகள், அடிக்கடி பிரச்சனைகள் வரும். வடகிழக்கு. வாஸ்து முறைப்படி இங்கு சமையலறை எக்காரணம் கொண்டும் அமைக்க கூடாது. இதனால் நிறைய தீமைகள் உண்டாகும். சமையலறையில் குளிர்சாதன பெட்டியை வடமேற்கு மூலையிலும் மாவாட்டும் எந்திரத்தை தென்மேற்கு மூலையிலும் வைக்க வேண்டும். சமையலறைக்கு அடுத்து படுக்கை அறை இருந்தால் 2 அறைகளையும் பிரிக்கும் சுவர் கனமாக இருக்க வேண்டும். சாப்பிடும்போது கிழக்கு நோக்கி அமர்ந்து உணவு சாப்பிடுவதால் உடல்நலம் சிறப்பாக இருக்கும். நோய்கள் தீங்கும். சமையலறையை தென்கிழக்கில் அமைக்கவும் அல்லது வடமேற்கில் அமைக்கவும். வடகிழக்கு மூலையிலும் தென்கிழக்கு மூலையில் அடுப்பை வைத்து கிழக்கு நோக்கி மட்டுமே சமைக்க வேண்டும். பாத்திரம் கழுவும் தொட்டியை சமையலறையின் வடகிழக்கு மூலையில் அமைக்கவும். அதில் தண்ணீர் வெளியேறும் குழாய் வடகிழக்கு மூலையில் அமைக்கவும். கிரைண்டரை சமையலறையின் தென்மேற்கு மூலையில் வைக்க வேண்டும். மிக்சியை தெற்கு மேற்கு திசைகளில் அமைக்கலாம். குளிர்சாதன பெட்டியை வடமேற்கு மூலையில் அமைக்கலாம். பரன்களை தெற்கு மற்றும் மேற்கில் அமைக்கலாம். கனமான பொருட்களை தெற்கு மேற்கு சுவர்களில் மட்டுமே அமைக்க வேண்டும். மளிகை பொருட்கள் வைக்கும் இடம் இது தெற்கு அல்லது மேற்கில் அமைக்கவும். இதன் வடகிழக்கு மூலையில் ஜன்னல், வெண்டிலேட்டர் அமைக்கலாம். அரிசி மூட்டை மற்றும் அதிக பலுவான பொருட்கள் தென்மேற்கு மூலையில் அமைக்கலாம். பாரம் குறைந்த பொருட்களை தென்கிழக்கு வரை அடுக்கலாம். இது எல்லா அறைகளிலும் பரன்களுக்கு பொதுவான விதிமுறைகளாகும். சமையலறையில் இயற்கை வெளிச்சம் அதிகமாக இருக்க வேண்டும்.
அடைச்சலாக அமைக்கப்பட்ட சமையலறை செல்வ வளர்ச்சியை பாதிக்கும். சமைக்கும் அடுப்பு மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். உணவு தயாரிக்கப்படும் அடுப்பு வீட்டின் செல்வம் மற்றும் நலன்களை நிர்ணயிக்கும் சாதனமாகும். அசுத்தமான அடுப்பை உபயோகிக்கும் போது செல்வ வளம் குறைய வாய்ப்புண்டு. தண்ணீர் குழாய். அடிப்படையில் இருக்கும் குழாய்கள் எப்பொழுதும் நீரை சொட்டி கொண்டு இருக்கக்கூடாது. எப்பொழுதும் நீரை சொட்டி கொண்டு இருக்கும் நிலை தீய சக்தியை உருவாக்கும். வீணாகும் நீர் செல்வம் வெளியேறுவதை குறிக்கும். இது போன்ற வாஸ்து டிப்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.